ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க தமிழ் அனிமி எடிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே நல்லவனா இருந்து அதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டவனா மாறின ஒரு டாப் 5 கேரக்டர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நான் சொல்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 5ல நாகட்டோ அப்படின்ற பெயின் தான் இருக்கான். நாகட்டோ பேசிக்கா இடன் ரெயின் வில்லேஜ்ல பிறந்த ஒரு அப்பாவி பையன். இவனோட பேரண்ட்ஸை இடன் லீஃப் நிஞ்சாஸ் வந்து இவனோட கண்ணு முன்னாடியே வச்சு கில் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒண்ணுமே தெரியாத அந்த சின்ன வயசுல நம்ம நாகட்டோ பயங்கரமா சஃபர் ஆகி குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, தங்க வீடு இல்லாம ஒரு அனாதையா சுத்திட்டு இருப்பான். அப்படி பல நாள் சாப்பிடாததால என்னமோ அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்போதான் அவன் கொனனன் யாகிகோவை சந்திக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் ஜிராயா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது நாகட்டோ ஒரு கோலை செட் பண்றான். அது என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றணும், இந்த உலகத்துல இருக்கிற மாறா பசங்களுக்கு எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் இனி யாருக்கும் வரக்கூடாது, உலகம் ஃபுல்லா ஒரு அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்றான். ஜிராயாவே ஒரு தடவை அவனோட ரினேகனை பார்த்துட்டு இவன் தான் உலகத்தை காப்பாற்ற போற அந்த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி போல அப்படின்னு நம்பினாரு. சோ அப்படி இருந்த இந்த பையன் எப்படா கெட்டவனா மாறினா அப்படின்னு பார்க்கும்போது, ஹிடன் லீஃப் வில்லேஜோட எல்டரான டான்சோவும் ரெயின் வில்லேஜ் டிக்டேட்டரான ஆன்சோவும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து நாகட்டோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அண்ட் அகாட்ஸ்கி லீடரா இருந்த யாகிகோவை ட்ராப் பண்ணுவாங்க. சோ அப்போ நாகட்டோவோட கையால யாகிகோ செத்தே ஆகணும், இல்லனா கொனன் செத்தே ஆகணும் அப்படின்னு மிரட்டும் போது யாகிகோ இன்டென்ஷனலா நாகட்டோவோட குணாயில பாஞ்சி உயிரை விட்டுருவான். அந்த ஒரு செகண்ட்ல நாகட்டோவோட மென்டல் ஸ்டெபிலிட்டி கிராக் ஆகுது. லைக் இவனோட ஐடியாலஜியே டோட்டலா மாறுது. அது என்னன்னா, உலகத்துல நல்ல விதமா பேசிலாம் பீஸை கொண்டு வர முடியாது. சோ வெறுப்ப ஸ்டாப் பண்ண ஒரே வழி எல்லா நேஷன்ஸுக்குமே எக்ஸ்ட்ரீம் பெயினை கொடுக்கணும். அதாவது வலினா என்னன்னு தெரிஞ்சாதான் இவங்க ஃபைட் பண்றதையே நிறுத்துவாங்க அப்படின்னு இந்த கான்செப்ட்ல தான் அவன் பெயினா மாறி இடன் லீஃப் வில்லேஜிய தரமட்டமா ஆக்கி விட்டுருப்பான். ஸோ நம்பர் 4ல சாஸ்கே உச்சிகா தான் இருக்கான். சாஸ்கேவை நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆட்டிடியூட் பிடிச்ச ஒரு ஆளா தான் பார்த்துருப்போம். ஆனா பிளாஷ்பேக் லாஜிக் படி அவனோட அப்பா அம்மாவை ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் ஒரு நல்லவன் தான். இத்தனைக்கும் இவனோட அப்பா அம்மா இல்லாததுக்கு காரணமே இவனோட அண்ணனான இட்டாச்சி தான். அதனால சாஸ்கேக்கு சின்ன வயசுல இருந்தே இட்டாச்சியை கொல்லணும், தன்னோட கிளானை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தான் நோக்கமே. அதனாலேயே இவன் பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பான். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்ற நல்ல போனாலாம் பவர்ஃபுல்லாவே ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு குறுக்கு வழியை சூஸ் பண்ணி நம்ம ஒரோச்சி மாறுவாண்ட போய் ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லா ஆகி நம்ம இட்டாச்சியே கில் பண்ணிடுவான். சோ அதுக்கப்புறம் ஒபிட்டோ வந்து இட்டாச்சியோட ரியல் ஹிஸ்டரியை ஓபன் பண்ணுவான். அதாவது லீஃப் எல்டர்ஸ் ஆன டான்சோவும் லீஃப் மேனேஜ்மெண்ட்டும் தான் இட்டாச்சியை ஃபோர்ஸ் பண்ணி உச்சிகா கிளானையே அழிக்க வச்சாங்க. அண்ட் இட்டாச்சி லீவ்ஸ்க்காக தான் ரோக் நிஞ்சாவா நடிச்சான் அப்படின்ற எல்லா உண்மையும் நம்ம சாஸ்கேக்கு தெரிய வரும்போது கண்ட்ரோலை இழந்து என் அண்ணன் லைஃபையே ஸ்பாயில் பண்ண லீஃப் வில்லேஜ நான் தரமட்டமா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி லீஃப் எல்டர்ஸ் மேல இருந்த ரிவெஞ்ச் வந்து டோட்டல் ஷினோபி அலையன்ஸ் மேலேயே திரும்பிடும். சோ இப்போ தெரியுதா இவன் எதனால கெட்டவனா மாறினான்னு. ஸோ நம்பர் 3ல கபுட்டோ யாக்குஷி தான் இருக்கான். சின்ன வயசுலயே மெமரி லாஸ் ஆன ஒரு அப்பாவி பையன் தான் இந்த கபுட்டோ. அனாதை இல்லத்துல இருந்த நோனோ யாக்குஷி தான் இவனுக்கு ஐடென்டிட்டியை கொடுத்து ஸ்பெக்டக்கல்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு சன் மாதிரி வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்த இந்த கபுட்டோ அவனோட மெடிக்கல் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி அனாதை இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அண்ட் அந்த மதருக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பில்லியன் கேரக்டர் தான் இந்த கபுட்டோ. சொல்ல போனா லீஃப் வில்லேஜ் செக்யூரிட்டிக்காக இவன் ஸ்பையா மாறினதே அந்த அனாதை இல்லத்தை ரன் ஆக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான். ஸோ அப்படி இருந்த இந்த பையன் எப்படா கெட்டவனா மாறினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டான்சோ பண்ண மேனிபுலேஷனால கபுட்டோ மாஸ்டர்ஸ் பையா வேற வேற நாட்டுல இருக்கும்போது நோனோ யாக்குஷிய தன்னோட பையனா நினைச்ச கபுட்டோவை கொல்ல ஸ்பையா அனுப்புவாங்க. டபுள் கிராஷ் சிச்சுவேஷன்ல கபுட்டோ கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த உமனை அடிச்சிருவான். அந்த டையிங் மொமெண்ட்ல அவங்க கிட்ட போகும்போது அந்த மதருக்கு கபுட்டோவை யாருன்னே அடையாளம் தெரியாது. லீஃப் வில்லேஜ் வந்து அந்த மதருக்கு ஃபேக் போட்டோஸை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. என் மதருக்காக நான் வைத்தனே, அவங்களுக்கே என்ன தெரியாம போச்சு அப்படின்னா லீஃப் வில்லேஜ் என்ன ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு நம்ம கபுட்டோ புரோக் ஆகி நிற்கும் போது ஒரோச்சிமாரு அங்க வந்து அவனை எம்பரான்ஸ் பண்ணுவான். லைக் நீ யாருன்னு உலகத்துக்கு காட்டலாம் வா அப்படின்னு ஒரோச்சிமாரு கூப்பிட்டதும் டார்க் சைடுக்கு போவான் இந்த கபுட்டோ. இத்தனைக்கும் ஒரோச்சிமாரு இறந்ததுக்கு அப்புறம் டோட்டல் செல்ஸை தன்னோட உடம்புல ஏத்திட்டு ஸ்னேக் சேஜ் மோடா மாறி 4th கிரேட் நிஞ்சா வரல லட்சம் பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்தது இவன் தான்.
சோ நம்பர் 2ல ஒபிட்டோ உச்சிகா தான் இருக்கான். இவனோட பெரிய ஆசையே ஒக்காகே ஆகணும் அப்படின்றது தான். அண்ட் வில்லேஜ்ல இருக்க எல்லா வீக் பீப்புளுக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமும் இவங்கிட்ட இருந்துச்சு. இத்தனைக்கும் ரோட்ல யாராச்சும் பெரியவங்க கஷ்டப்பட்டா ஃபைட் ட்ரைனிங்க்கு டைம் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவானே. ககாஷி லூப்ல ரூல் பேசும்போது நிஞ்சா வேர்ல்டுல ரூலை பிரேக் பண்றவன் குப்பை மாதிரி, ஆனா ஃப்ரெண்ட்ஸையே ஏக்கிறவன் அதை விட கேவலமானவன் அப்படின்னு இந்த அல்டிமேட்டான ஹீரோ லைனை பேசுனதே இந்த நல்ல மனுஷன் தான். சோ அப்படி இருந்த இந்த மனுஷன் எப்படா கெட்டவனா மாறினா அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ல கல்லுக்கு அடியில மாட்டி இறந்துட்டான்னு நினைக்கும் போது மாதரா இவனை காப்பாத்தி அவரோட இடன் பிளேஸ்ல வச்சிருப்பாரு. சோ அங்க இருந்து திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு போக ட்ரை பண்ணும்போது மாதராவோட டீப் கான்ஃபரன்ஸினால ககாஷியோட சிடோரி ஷார்ட் ரேஞ்சில ரின்னோட நெஞ்சில பாயறத ஒபிட்டோ லைவா அவனோட ஓனையால பார்ப்பான். அப்போ அவன் உயிரா நினைச்சு லவ் பண்ண ரின் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம ககாஷி கையால சாகும்போது ஒபிட்டோவோட கோர் வந்து டோட்டலா புரோக்கன் ஆயிடும். சோ இந்த மனுஷன் ஒரு வில்லனா மாறினதுக்கான காரணமே ரின்னோட இந்த டெத் அப்படின்னு கூட சொல்லலாம், இன்னொன்னு வார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரின் டெத் ஆனது இந்த வார்னால தானே அப்படின்னு சொல்லி மாதராவோட இன்ஃபினிட் சுக்கியோமி ஸ்கீமை எம்ப்ரான்ஸ் பண்ணி இந்த உலகத்தை ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள தள்ளினாதான் யாருமே சாகாம இருப்பாங்க அப்படின்னு தப்பான கான்செப்டை கையில எடுத்து டோபியா மாதிரி அகாட்ஸ்கிய ஃபார்ம் பண்ணி ஜிஞ்சோரிக்கே கெடோஸ்டாச்சுக்கு கொடுத்து ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார ஸ்டார்ட் பண்ணி கடைசியில டோட்டல் வேர்ல்டு வாரியே ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பான். ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல மாதரா உச்சிகா தான் இருக்காரு. நம்ம மாதராவும் சின்ன வயசுல ரொம்பவே நல்லவனா தான் இருந்தாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம அஷிராமா அளவுக்கு நல்லவனா இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த மாதரா. சின்ன வயசுல அஷிராமா கூட சேரும் போது மாதராவோட ஐடியா என்ன அப்படின்னா, ஷினோபி கிளான்ல இருக்கிற சின்ன பசங்க யாருமே இனி சாக கூடாது, அவங்கள காப்பாத்த ஒரு சேஃப் வில்லேஜ் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இடன் லீஃப் வில்லேஜுக்கு கோனகா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சது நம்ம மாதரா தான். ஸோ அப்படி இருந்த இந்த மனுஷன் எப்படா கெட்டவனா மாறினா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவனோட ஒரே தம்பியான இசுனாவை செகண்ட் ஒக்காகேவான டோபிராமா வந்து ஒரு ஃபைட்ல கொன்னுடுவாரு. அண்ட் தென் வில்லேஜை பில்ட் பண்ண அப்புறம் கூட லீஃப் வில்லேஜ் நிஞ்சாக்களும் சரி உச்சிகா கிளான் மெம்பர்ஸும் சரி அஷிராமாவை மட்டும்தான் லீடரா நம்பினாங்க, மாதராவை ஒரு போர் வெறியரா மட்டும்தான் பார்த்தாங்க. சோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல இருக்கும்போது பிளாக் ஜெட்ஸ் உச்சிகா ஸ்டோன் டேப்லெட்டை ஆர்டர் பண்ணி வச்சிருப்பான். அதை நம்ம மாதரா படிச்சு பார்ப்பாரு. படிச்சுட்டு ஷினோபி சிஸ்டம்ல இனி ரியல் பீஸ் அப்படின்ற ஒண்ணு வரவே வராது, இன்ஃபினிட் சுக்கியோமி தான் ஒரே வழி அப்படின்னு அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை ரியல்னு நம்பி கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆவாரு. அதனால தான் இந்த உலகத்துல அன்பை விட வலியும் ஏமாற்றம் தான் அதிகம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இன்ஃபினிட் சுக்கியோமி கனவு உலகத்தை நிஜமாக்க தன்னோட வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிச்சாரு. ஒரு கட்டத்துல தான் காப்பாத்த நினைச்ச சொந்த கிளானை விட்டு விலகி கூட இருந்த நண்பனும் எதிரியா மாறி கடைசியில ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனால ஏமாத்தப்பட்டு பலியானாலும் அன்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்த ஒரு லெஜெண்ட் தான் இந்த மாதரா உச்சிகா. அதனால தான் எத்தனை வில்லன்ஸ் வந்தாலும் கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா அப்படின்ற இவரோட அந்த கெத்து என்னைக்குமே கம்மியாகாது. சோ அவ்வளவுதான் गाइस, இந்த 5 பேரோட கோர் டீடைல்ஸை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் பெயின் அண்ட் சிச்சுவேஷனால தான் இந்த பியூர் ஹீரோஸ் வந்து அல்டிமேட் வில்லன்ஸாவே மாறி இருப்பாங்க. சோ இந்த 5 பேர்ல யாரோட ஷிஃப்ட் உங்க மனசை ரொம்பவே டச் பண்ணி ஷாக் ஆக்கிச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.